தேவன் யாருடைய குடியை கெடுக்கிறவரோ, யார் வாழ்க்கையை தரித்திரம் அடைய பண்ணுகிறவரோ, யார் வாழ்க்கையில நிந்தையை கொடுக்கிறவரோ, அவமானத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. நம்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிடையவே கிடையாது. அப்படி செய்யவே இல்லை. ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. சிலருக்குலாம் சில விஷயத்தை சொல்லும்போது அப்படியே நல்லா தலையை ஆட்டி ஆட்டி அப்படியே நமக்கே இதோட மாறிடுவாங்கப்பா, இதோட சூப்பராகிடும் அந்த ஃபேமிலி. போய் பார்த்தா நான் சொன்னதுக்கும் நான் நினைச்சதுக்கும் சம்பந்தமே இருக்காது. எப்படி இருக்கும் வச்சு பாருங்களேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ பேசியிருக்கோம், இவ்வளோ சொல்லியிருக்கோம், இவ்வளோ நம்ம அக்கறை எடுத்திருக்கோம், ஆனால் கடைசியில் மறுபடியும் ஜீரோ தான் வந்து நிற்கும். நான் நினச்சிட்டு போவேன், எப்படி இருந்தாலும் ஒரு 90% ஓரளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க, இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ளே வந்துடும், எல்லாத்தையும் பேசி கீசி ஆதங்கப்பட்டு ஜோம் பண்ணிட்டுலாம் வந்திருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்து ஜீரோவில் நிற்கும். ஏற்கனவே ஒரு 40% இருக்கும் போல். நான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஜீரோவில் போயிருப்பாங்க. எனக்கே புரியாது, நான் தப்பா அவங்க தப்பா எங்க தப்பு வந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நியாயாதிபதி நாட்கள் அப்படித்தான். கர்த்தர் எல்லா சுதந்திரத்தை கொடுத்த போதிலும் அவர்களுடைய சுபாவம் சரியில்லாத போது தேவன் அவர்களை சத்துருக்கள் கையில் சில நேரங்களில் விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க ஊருக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஒன்று வெளியே சண்டை வலிப்பாங்க, இல்லை உள்ள சண்டை வலிப்பாங்க. வெளியே சண்டை வலிச்சு பழகிறவங்க சபைக்குள்ள வந்தபோது சபைக்குள்ள சண்டை வலிப்பாங்க. எங்க வலிப்பாங்க? வெளியே குறை பேசி பழக, உள்ள வந்தோடனே உள்ள இருக்கிறவங்கள குறை பேசி பழகுவாங்க. நீங்க இப்ப நான் வெளியெல்லாம் அப்படி பண்றதில்ல, உள்ள பண்றீங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படித்தான் நிறைய பேருடைய சுபாவங்கள். சில பேர் உள்ள வீட்டுக்குள்ள பண்ணுவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ள வந்தா பயங்கர வீராதி வீரன், பயங்கரம். வீட்டுக்குள்ள வந்தா அவங்கள பிடிக்கவே முடியாது. சில பேரை, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, யார் தெரியுமா, வீட்டுக்குள்ள வந்தா அவங்க அப்படியே ராஜாதி ராஜாவும் ராணியாகவும் மாறிடுவாங்க. வெளியே போனா பாவமா இருக்க பார்க்கறதுக்கு, அப்படி மாறிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு பூரண மாற்றத்தை தம்முடைய ஜனங்களுக்குள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்குள்ள நான் யார் தெரியுமா, நான் ராஜாதி ராஜா அப்படின்னு என்ற எண்ணத்தை உடைச்சிட்டாவே குடும்பம் நல்லா இருக்கும். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா வீட்டில் என்ன தெரியுமா, அப்பா வீட்டில் என்ன இருந்துச்சு அங்க இல்லை, இங்க நீங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இருக்க நீங்க தான் உங்க குடும்பத்தில் மிக மெச்சூரிட்டியான பர்சனை மாறி இருக்குங்க. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த ஹேண்ட்லிங் நீங்க நீதிமொழிகளை படிங்களேன், கடைசி சாப்டர்லாம். அந்த நிர்வாக திறன் இருக்கு தெரியுமா, எல்லாரையும் ஹேண்டில் பண்ற புத்தி உள்ள ஸ்திரியை கத்துக்கணும். நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தும் நம்ம இழக்கிறோம். எங்க மிஸ் பண்ணணும் உட்காந்து யோசிச்சு பார்க்கறதுக்கே நம்ம என்ன பண்றது இல்லை, டைமே கொடுக்கல. நாமளே டிசைட் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் நாமளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறோம். கொஞ்சமாவது வசனத்தை ஒத்து இணைச்சு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்த்துருக்குறோமா? பார்க்கவே இல்லை. அதனால தான் நிறைய இழப்புகள். நான் சொல்லும்போது மனசு காயப்படும். பரவாயில்ல, இன்னைக்கு காயப்படலாம், ஆனால் அந்த காயத்தோட காலம் முழுக்க வாழ்ந்துடக்கூடாது. அந்த காயம் ஆற்றப்பட்டு சுகமான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நான் அதை தவிர இன்னைக்கு காயப்பட்டுடலாம், ஆனால் அந்த காயத்தோடையே காலம் முழுக்க வாழ்ந்துடக்கூடாது. அந்த காயம் மாற்றப்பட்டு சுகமான வாழ்க்கைக்கு நேராக தேவன் விரும்புகிறார்.